மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 8 மணி அளவில் தேசத்திற்கு உரையாற்றினார்கள். அதில் மிக தெளிவாக நம்மளுடைய தேசத்தினுடைய நம்மளுடைய நிலைப்பாடு என்ன, பயங்கரவாதத்திற்கு எதிராக நம்மளுடைய நாடு, நம்மளுடைய தேசம் பயங்கரவாதம் எந்த விதத்தில் வந்தாலும் கூட அதை நாம் சகித்து கொள்ள முடியாது, அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்பதை ஆபரேஷன் சிந்தூர் மூலியமாக நாம் நிறைவேற்றி காட்டியிருக்கின்றோம். நேற்றைக்கு நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சொன்னது, நம்மளுடைய இராணுவ வீரர்களினுடைய பங்களிப்பு, அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லியிருக்கிறார்கள். தமிழக மக்கள் சார்பில், தூத்துக்குடி மக்கள் சார்பில் நம்மளுடைய இராணுவ வீரர்களுக்கு நாம் ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்களையும் நன்றிகளையும் சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த தேசம்தான் முக்கியம், இந்த தேசம்தான் எல்லாதை விட பிரதானம் என்பதை நாம் நிரூபித்து காட்டியிருக்கின்றோம். பாகிஸ்தான் தொடர்ந்து தீவிரவாதிகளுடைய பயிற்சி முகாம்களை அங்கு அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதை நாம் முழுமையாக அங்கு அந்த தீவிரவாத முகாம்களை தகர்த்தெறிந்து தீவிரவாதிகளுக்கு சரியான பாடத்தை நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள், நம்மளுடைய இராணுவமும் அவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்டியிருக்கிறார்கள். எந்த நேரத்திலையும் கூட தீவிரவாதமும் பேச்சுவார்த்தையும் இருக்க முடியாது என்பதை நம்முடைய பிரதமர் அவர்கள் மிக தெளிவாக நேற்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள். தீவிரவாதத்தை ஊக்குவிக்கவே முடியாது, கண்டிப்பாக அது நசிக்கரிக்கப்பட வேண்டும், தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதில் நம்மளுடைய நாடு அனைத்து தரப்பு மக்களும் ஒற்றுமையாக இருந்து நம்மளுடைய ஒற்றுமையை வெளி உலகத்திற்கு நாம் காட்டியிருக்கின்றோம். உங்கள் சார்பாக மீண்டும் ஒரு முறை நம்மளுடைய இராணுவ வீரர்களுக்கு நம்மளுடைய பாராட்டுக்களையும் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வீர வணக்கங்களையும் செலுத்திக் கொள்கின்றோம். சட்டத்தின் முன், அதாவது சட்டம் தன்னுடைய கடமையை செய்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அந்த குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது இதை காட்டுகிறது. இந்த குறிப்பாக சகோதரிகளுக்கு எதிரான குற்றங்கள், அதை 0 டாலரன்ஸ் ஆக தான் நாம் பார்க்க முடியும். அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுப்பதை நான்